ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய இமேஜ் டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இருக்கும். அப்படி பாருங்கள், கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கும். அதேமாதிரி இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். இந்த பிக்சரை தான் நான் இப்போ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக வந்து கட் பண்ண போகிறேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குரோம் ப்ரௌசர் தான் ஓப்பன் பண்ணி பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பிசிலையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னுடைய பிசியில் வந்து நான் பண்ணுறேன். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. என்னுடைய குரோமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். இந்த மேலே உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள், ரிமூவ் பிஜிங்கிற ஆப்ஷன் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலேயே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ரிமூவ் பிஜின்னு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோட் இமேஜில் வந்துட்டு உங்களுடைய எந்த இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த இமேஜை நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எரேஸ் ஆகிடுச்சு. கிளியர் கட்டாக இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுடைய பேக்ரவுண்டை வந்து நீங்கள் மாற்றினாலும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தமாரி இப்போ இந்த இதை கிளிக் பண்ணுறேன், ஒரு சாம்பிளுக்கு ஒரு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா வந்து பாருங்கள், உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகிக்கும். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு ஏதாவது செட் பண்ண நிறையா இருக்குது. பேக்ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ ஃபிக்ஸ்டாக ஒரு பேக்ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஒன்று செட் பண்ணிட்டேன். அண்டு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்டை வச்சுருந்து அதை அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், அப்லோட் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு நீங்கள் வச்சுருக்க பேக்ரவுண்டு மூலமாகவும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இங்கே டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த டவுன்லோடு ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு டவுன்லோடு இமேஜ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த டவுன்லோடு இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் டேரெக்டாக. இப்போ பாருங்கள், முதல்ல பார்த்த இமேஜுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நீங்களும் உங்களோட இமேஜை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.